அனைவருக்கும் வணக்கம். இது சென்னை இல்லம். இந்த பதிவில் நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலுடைய ரேட்டு 2025 எவ்வளோ போகுதுன்றது தான் பார்க்க இருக்கோம். அதாவது வீடு கட்டுறதுக்கு தயாராக இருக்கிற நீங்கள் ஒரு வீடு கட்டுறதுக்கு மெட்டீரியல் வந்து என்ன ரேட்டு போகுதுன்றது மார்க்கெட்டில் தெரிஞ்சுக்கணுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் சிமெண்ட்டு, கல், மண் இதெல்லாம் வந்து இப்போ மே மாதம் வந்து என்ன ரேட்டு போகுதுன்றதை பற்றி ஒரு அப்டேட் தான் கொடுத்துருக்குறோம். வாங்க இப்போது சிமெண்ட் ரேட்டு வந்து எவ்வளோ போகுதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு 50 கிலோ பேக் வந்து சிமெண்ட்டு என்ன ரேட்டு போகுதுன்னு ராம்கோ சிமெண்ட்டு பார்த்தோம்னா பிபிசி 340 ரூபாயிலேருந்து 360 ரூபாய் வரைக்கும் இது ரேட்டு போகுது. அதே கோரமண்டல் நம்ம பார்த்தோம்னா 340லேருந்து 360 ரூபாய் வரைக்கும் கோரமண்டல் போகுது. அல்ட்ராடெக் பார்த்தீங்கன்னா 365லேருந்து 370 ரூபாய் வரைக்கும் வந்து ஒரு பேக் போகுது. செட்டிநாடு பார்த்தோம்னா 320லேருந்து 315 வரைக்கும் போகுது. மகா சிமெண்ட்டை பார்த்தோம்னா 320லேருந்து 315 வரைக்கும் போகுது. அதே நாகார்ஜுனா வந்து நம்ம பார்த்தோம்னா 315லேருந்து 320 வரைக்கும் போகுது. ஸ்ரீ சக்கராவை பார்த்தோம்னா 355லேருந்து 360 வரைக்கும் போகுது. கேசிபி வந்து 315லேருந்து 320 வரைக்கும் பிபிசி வந்து போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்து வந்து பிரிக்குடைய ரேட்டை நம்ம இப்போ பார்த்தோம்னா, அதாவது கிளே பிரிக்கு இது வந்து 7 ரூபாயிலேருந்து 12 ரூபாய் வரைக்கும் வந்து போகுது. அதே வந்து ஃப்ளை ஆஷ் பிரேக் வந்து பிரிக்கை வந்து பார்க்கணும்னா 4 ரூபா 50 காசுலேருந்து 6 ரூபாய் வரைக்கும் இது போகுது. காங்கிரீட் பிளாக் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 60 வரைக்கும் போகுது. அது ஏஎஸ்சி பிளாக் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு வந்து 105 ரூபாய் வரைக்கும் இது போகுது. இதே வந்து ஒரு ஃபுல்லோடு வந்து நீங்கள் எடுத்தீங்க வந்து 3000 கல் வந்து 22,000 ரூபாயிலேருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் வந்து ஒரு லோடு போய்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து கம்பி என்ன ரேட்டுக்கு போகுதுன்றதை பற்றி தான். ஸ்டீல் வந்து இப்போது மார்க்கெட்டில் என்ன ரேட்டு போகுதுன்னா, டாடா டிஸ்கான் வந்து ஒரு டன்னு வந்து 60,000 ரூபாயிலேருந்து 60,444 ரூபா 8 mm போகுது. அதே 10 mm பார்த்தீங்கன்னா 58,674 ரூபா. 12 mm பார்த்தோம்னா 58,674. 16 mm பார்த்தோம்னா 58,674. இதே ரேட்டுக்கு தான் வந்து டாடா டிஸ்கான் போகுது. அது எஸ்டபிள்யூ வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு டன்னு இதுவும் வந்து அதே ரேட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. அதே காமது நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதுவும் வந்து ஒரு சேம் ரேட்டு வந்து இதே தான் போயிட்டு இருக்கு. அதே வந்து சைல் டிஎம்டி பார்த்தோம்னா 60,444 ரூபா. இதுவும் சேம் அதே ரேட்டுக்கு தான் போயிட்டு இருக்கு. அதே டிஎம்டி நம்ம பார்த்தோம்னா 70,000 ரூபா வந்து 8 mm போகுது. 10 mm வந்து 72 ரூபா போகுது. 12 mm பார்த்தீங்கன்னா 75,000 ரூபா போகுது. அதே 60 mm பார்த்தீங்கன்னா 78,000 ரூபா போகுது. இது மார்க்கெட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூடவும் செய்யலாம், கம்மியாகவும் செய்யலாம். ஆவரேஜாக இப்போ நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ போகுது ஸ்டேபிளாக வந்து 71,500 ரூபாயிலேருந்து 72,500 ரூபாய் வரைக்கும் வந்து ஒரு மெட்ரிக் டன் போயிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது 2025 மே மாதம் சாண்டுடைய ப்ரைஸ் எவ்வளோ நம்ம பார்த்தோம்னா, எம் சாண்டு வந்து ஆவரேஜாக நம்ம பார்த்தோம்னா 5,000 ரூபாயிலேருந்து 6,000 ரூபாய் இருக்கும் போது. அதே பி சாண்டு பார்த்தோம்னா 6,000லேருந்து 7,000 ரூபாய் இருக்கும் போது. அதே கிரஷட் ஸ்டோன் வந்து பார்த்தோம்னா 4,000 ரூபாயிலேருந்து 5,000 ரூபாய் இருக்கும் போது. இது வந்து மே மாதத்துக்கு நம்ம பின்ன ஒரு 1,000 ரூபாய் வந்து கூடவும் செய்யலாம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது எலக்ட்ரிக் மெட்டீரியல் ஐட்டம் வந்து எவ்வளோ போகுது ஒரு யூனிட்ன்றது நம்ம பார்த்தோம்னா, கான்ட்ராக்ட் பைப் வந்து எவ்வளோ ஆகுதுன்னா 34 ரூபா வந்து இதோடைய ரேட்டு போகுது. அதை ஆவரேஜாக பார்த்தோம்னா 37 ரூபா போகுது. மேக்ஸிமம் பார்த்தோம்னா 48 ரூபாய் வரைக்கும் போகுது. மெட்டல் பாக்ஸஸ் அதாவது 6 சுவிட்ச் இருக்கிற மாதிரி அதை பார்த்தோம்னா 58, 64, 81 வரைக்கும் போகுது. 81 ரூபாய் இருக்கும். அதே வந்து கேபிள் ஒயர் பார்த்தீங்கன்னா வந்து 90 மீட்டர் வந்து இது, அதாவது 1.5 மீட்ரு அந்த கால்குலேஷன் பார்த்தோம்னா 1,169 ரூபாயிலேருந்து 1,286, 1,637 வரைக்கும் போகுது. கேபிள் ஒயர் வந்து ஹை ரேஞ்சு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு கோர் இது வந்து எடுத்தோம்னா 5,206 ரூபாயிலேருந்து 5,727 ரூபாய் ஒரு ரேட்டு போகுது. அதே வந்து 7,288 போகுது. இப்போ லோ ரேஞ்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவிட்சை வந்து 24 ரூபாயிலேருந்து 26 ரூபா 34 ரூபாய் வரைக்கும் வந்து லாஸ்ட் ரேட் இருக்கும் போது.
அதே சுவிட்சு ஹை ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 152 ரூபாயில் ஒன்று இருக்குது, 167 ஒரு குவாலிட்டி இருக்குது, 213 ஒரு குவாலிட்டி இருக்குது. சாக்கெட் பார்த்தீங்கன்னா 8 ரூபாயில் இருக்குது, 9 ரூபாயில் இருக்குது, 11 ரூபாயில் இருக்குது. டைமர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 247 ஒன்று, 272, 366 ஒன்று. எம்சிபி அதாவது மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கரை பார்த்தோம்னா இது வந்து 242லேருந்து 266 ஒன்று, 339 ரூபா ஒன்று இருக்குது. எலக்ட்ரிக்கல் ஒயரிங் அதாவது இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 110 ரூபாயிலேருந்து 140 ரூபாய் இருக்கும்போது லேபர் ஒன்லி வெறும் லேபர் இதுக்கு மட்டும் நம்ம பார்த்தோம்னா 30 ரூபாயிலேருந்து 20 ரூபாயிலேருந்து 30 ரூபாய் இருக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆகுது. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா தனியாக மெட்டீரியலுக்கு வந்து 70 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் இருக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆகுது. ரேட்டு வந்து மார்க்கெட் ரேட்டை பொறுத்து கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். இது அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் லேபர் சார்ஜ் எவ்வளோ ஆகுதுன்ற நம்ம பார்த்தோம்னா அதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு லைட்டுக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஒயர் வந்து வலிச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு 180 ரூபாயிலேருந்து 200 ரூபாய் வரைக்கும் இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அதே பவர் பாயிண்ட் ஒயர் வந்து எடுத்துன்னு வந்து 200 ரூபா. இதே பிசிபி பாயிண்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணோம்னா 120 ரூபாய் இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. சீலிங் ஃபேன் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து 160 ரூபா, வால் ஃபேன் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து 125 ரூபா, எக்ஸாக்ட் ஃபேன் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து 100 ரூபா, ஏசி பாயிண்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு 700 ரூபா, இன்வெர்டரிங் செட்டப் பண்ணுறதுக்கு வந்து 800 ரூபாய் இதுக்கு சார்ஜ் ஆகுது. அடுத்தா நம்ம பார்க்குறது வந்து கார்பெண்டர் லேபர் சார்ஜ். இந்த லேபர் சார்ஜ் எவ்வளோ ஆகுதுன்றது நம்ம பார்த்தோம்னா அதாவது ஒரு ஆவரேஜாக செய்கிற ஆளுங்களாக இருந்தாங்கன்னா 350 ரூபாயிலேருந்து 700 ரூபாய் வரைக்கும் டெய்லி சார்ஜ் பண்ணுறாங்க. அதே வந்து ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கு பார்த்தோம்னா 250 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வரைக்கும் வந்து ஸ்கொயர் ஃபீட்டு பண்ணுறாங்க. ஓரளவுக்கு நார்மலாக ஒர்க் பண்ணுற ஆளுங்களாக இருந்தாங்கன்னா கார்பெண்டர் அவங்க எவ்வளோ இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்கன்றது பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி இந்த லேபர் சார்ஜ் அப்படின்னா 750 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சில் வந்து இதை பார்த்தோம்னா 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நல்ல ஸ்கில்லு நல்ல சூப்பரான ஒர்க்கர் அப்படி அப்படின்னா அவங்க எவ்வளோ வந்து லேபர் வாங்குறாங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1100 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் வரைக்கும் அவங்களுடைய லேபர் சார்ஜ் ஆகுது. அதே ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சில் பார்த்தோம்னா 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் வாங்குறாங்க. இது அடுத்து வந்து இந்த வுட் ஒர்க்கு வந்து மெட்டீரியல் காஸ்ட்டு வந்து எவ்வளோ ஆகுதுன்றது நம்ம பார்த்தோம்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ப்ளைவுட் கமர்ஷியல் தான் வந்தால் இது வந்து 70லேருந்து 120 வரைக்கும் ஆகுது. ப்ளைவுட் மெரின் கிரேடாக இருந்தால் 1000 ரூபாயிலேருந்து 180 ரூபா ஆகுது. அதே லேமினேட்டட் 1 mm இருந்தால் 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா ஆகுது. யூனிட்ஸ் வந்து 80லேருந்து 150 வரைக்கும் போகுது. MDF வந்து பார்ட்டிக்கல் போர்டு வந்து பார்ட்டிக்கல் போர்டு இது வந்து 50லேருந்து 90 வரைக்கும் போகுது. இதே சாலிட் வுட் இருந்தால் அதாவது தேக்க 1500 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் வரைக்கும் இது போகுது. இதே காமன் கார்பெண்டர் ஒர்க்கிங் ரேட்டு பார்த்தோம்னா அதாவது இன்க்ளூடிங் மெட்டீரியலோடு சேர்த்து மாடலர் கிச்சர் கேபினெட்டு வைக்கணும்னா 1200லேருந்து 2400 ரூபாய் வரைக்கும் வந்து இதுக்கு சார்ஜ் ஆகுது. அதே வந்து கார்ட்போர்டு வந்து வைக்கணும்னா 900 ரூபாயிலேருந்து 1800 ரூபாய் வரைக்கும் ஆகுது. டிவி யூனிட் செட் பண்ணோம்னா 800 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் வரைக்கும் ஆகுது. இதுக்கு பெட்டு செட் பண்ணி கொடுக்குறது இருந்தால் 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதே வந்து டோருக்கு வந்து சாலிட் வுட்டு போடுறது இருந்தால் 5000 ரூபாயிலேருந்து 12000 ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு கதவுக்கு ஆகுது. இதே விண்டோ ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் வந்து ஒரு விண்டோ ஃப்ரேமுக்கு வந்து ஆகுது. இது எஸ்டிமேட் டோட்டலாக வந்து வுட் ஒர்க் காஸ்ட்டு பார்த்தோம்னா 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பேசிக்கு பார்த்தோம்னா ஓரளவுக்கு நார்மலாக குவாலிட்டியை போட்டு செய்யறதுண்டா இதுக்கு 1500 ரூபாய் இன்ட்டு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1,50,000 ரூபா ஆகுது. இதே நல்ல ப்ரீமியம் மோடு செய்யணும்னா ஃபினிஷிங்கு நல்லா சூப்பராக இதுக்கு 2000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்குன்னு 2 லட்சம் ரூபா ஆகுது இதுக்கு. அடுத்து நம்ம பார்த்துருக்கிறது டைல்ஸ் உடைய ப்ரைஸு. டைல்ஸ் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ ஆகுதுன்றது நம்ம பார்த்தோம்னா செராமிக் டைல்ஸ் இந்த செராமிக் டைல்ஸ் வந்து 30 ரூபாயிலேருந்து 60 ரூபாய் வரைக்கும் போகுது. இதே வெட்டிஃபிட் டைல்ஸ் வந்து 59 ரூபாயிலேருந்து 129 ரூபாய் வரைக்கும் போகுது. இதே வால் டைல்ஸ் பார்த்தோம்னா 38லேருந்து 102 ரூபாய் வரைக்கும் போகுது. பாத்ரூம் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா 38லேருந்து 89 ரூபாய் வரைக்கும் போகுது. கிச்சன் டைல்ஸ் பார்த்தோம்னா 89 ரூபாயிலேருந்து 115 ரூபாய் வரைக்கும் போகுது. அதே கூல் ரூஃப் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா 64லேருந்து 80 வரைக்கும் போகுது. நேச்சுரல் ஸ்டோன் டைல்ஸ் பார்த்தோம்னா 36லேருந்து 120 ரூபாய் வரைக்கும் இந்த ரேட்டு போகுது. இப்போ ஃபைனலாக நம்ம பார்த்தோம்னா டைல்ஸை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு காஸ்ட்டு
இதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். டைல்ஸ் லேயிங் வந்து லேயிங் லேபர் வந்து 35 ரூபாயிலேருந்து 40 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதே டைல்ஸ் ஃபிக்ஸிங் மெட்டீரியல் வந்து 30 ரூபாயிலேருந்து 40 ரூபாய் வரைக்கும் ஆகுது. கிரவுட்டிங் மெட்டீரியல்கிட்ட இது பார்த்தோம்னா 80 ரூபா வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது இல்லாமல் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்கொயர் ஃபீட்டுக்குன்ட்டு 15லேருந்து 25 வரைக்கும் வந்து இதுக்கு தனியாக ஆகக்கூடியது. டோட்டல் எஸ்டிமேட்டு காஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு செராமிக் டைல்ஸ் இருந்தால் 30லேருந்து 60 வந்து மெட்டீரியல் காஸ்ட் ஆகுது. லேபர் மெட்டீரியல் பார்த்தோம்னா 80லேருந்து 105 ரூபா ஆகுது. டோட்டலாக ரெண்டும் சேர்த்தோம்னா 110லேருந்து 165 ரூபாய் வரைக்கும் ரெண்டு டோட்டல் ஆகுது. விட்ரிஃபிட் டைல்ஸு இது வந்து பார்த்தோம்னா 59லேருந்து 129 ரூபாய் வரைக்கும் ஆகுது. இதே வந்து 80லேருந்து 105 ரூபாய் வரைக்கும் ஆகுது. டோட்டலாக பார்த்தா 139 ரூபாயிலேருந்து 234 வரைக்கும் இது வந்து ப்ரைஸு போகுது. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தோம்னா 2025 மே மாதம் வந்து பில்டிங் மெட்டீரியல் ரேட்டு வந்து போய்கிட்டே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.